ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு எஸ்எல் கீக் டைம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு வெப்சைட் மூலமாக நீங்கள் அஃபிலியேட் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரொம்பவும் சிம்பிளாக செஞ்சு கொள்ள முடியும். ஸோ இந்த ஒர்க்கை பண்ணுறது மூலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். நாங்கள் பார்க்க போகிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் கூப்பன் கோட் யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராடக்ட்ஸ் பை பண்ணி கொள்ள முடியும். சிம்பிளாக ஒரு ப்ராடக்டோட லிங்கை ஷேர் பண்ணுறது மூலம் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இதுக்கு முன்னே வீடியோக்களையும் அலி எக்ஸ்பிரஸோட அஃபிலியேட், அதே மாதிரி ஃபைவரோட அஃபிலியேட், இது போன்ற நிறைய அஃபிலியேட் ப்ரோக்ராம் பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். இந்த வீடியோட லிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே ஐ கார்ட்லேயும் அதே மாதிரி வீடியோட எண்ட் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முதல்ல இதுவரை எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு சொன்னால் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூட ஒரு பெல் சிம்பிள் கேட்டால் அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தினபால குரூப்ஸ் .lk. ஸோ இந்த தினபால குரூப் .lkன்னு சொல்கிற வெப்சைட்டை நீங்கள் உங்களுடைய சர்ச் பாரில் போய் தினபால குரூப்னு சொல்லி சர்ச் பண்ணாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தினபால குரூப் .lkன்னு சொல்கிற இந்த வெப்சைட்டுக்கு போய்க்கொள்ள முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டாகவே இருக்கிற இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்களோட இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு கொள்வீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணவும் முடியும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணி அதன் மூலம் யாராவது இந்த ப்ராடக்ட்ஸை பை பண்ணன்னு சொன்னால் அதன் மூலம் உங்களுக்கு ஒரு கமிஷன் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் பை பண்ண முடியும், அதே நேரம் ஏர்ன் பண்ணிக்கொள்ளவும் முடியும். ஓகே, இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இதில் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இதில் சவுண்ட் அண்ட் விஷன் சொல்கிறதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மல்டிமீடியா ஸ்பீக்கர்ஸ், டெலிவிஷன், மைக்ரோஃபோன், எல்இடி மானிட்டர்ஸ், வாய்ஸ் ரெக்கார்டருக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் இதில் பார்த்துக்கொள்ள முடியும். ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் மைக்ரோஃபோன்ஸை கிளிக் பண்ணோம். ஸோ மைக்ரோஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான மைக்ரோஃபோன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைம் ப்ரைஸிங் கீழே நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். ஓகே, அதே மாதிரி கிச்சன் அப்ளையன்சஸ்ன்னு சொல்லி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ கிச்சன் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு ஏர் ஃப்ரையர், ஃபுட் ஸ்ட்ரீமு, அதே மாதிரி அவன்ஸ், டோஸ்டர்ஸ், கிச்சன் மிக்சர்ஸ், அது தவிர இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சனுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்குது. அதே மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், ஃப்ரீசர்ஸ், பாட்டில் கூலர்ஸ், ஃபேன்ஸ், ஏர் கூலர்ஸ், வால் கிளாக், ஸோ இது மாதிரியான விஷயங்களும் இதில் பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக கார்டன் அண்ட் டூல்ஸ்னு சொல்கிற ஆப்ஷனில் எலக்ட்ரிக்கல் ட்ரில்ஸ், ஹேண்ட் டூல்ஸ், இது மாதிரியான டூல்ஸ் ஐட்டத்தை பார்த்துக்கொள்ள முடியும். பர்சனல் கேர்னு சொல்கிறதுல அவங்களுக்கு ஹேர் ஸ்டைலர், மென் ஷேவர், ஹேர் கிளிப்பர்ஸ், ட்ரிம்மர்ஸ் மாதிரியான அவங்களுக்கு பர்சனலாக நீங்கள் உங்களுடைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ், இது மாதிரியான விஷயங்கள் இதில் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ ஃபோன்ஸ் அண்ட் லேப்டாப்னு சொல்கிறதுல மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், மொபைல் ஆக்சசரிஸ், பிரிண்டர்ஸை பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்தது லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறதுல அவங்களுக்கு வாட்ச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சோலார் அண்ட் பவர்னு சொல்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் நீங்கள் இதில் பார்க்க முடியும். லைட்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எடுக்க முடியும். அதே மாதிரி ஃபர்னிச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. வீக்லி டீல்ஸ்னு சொல்கிறதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வீக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ப்ராடக்ட்ஸை இதில் பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக விர்ச்சுவல் ஸ்டோர்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உள்ளுக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி நீங்கள் உள்ளுக்கும் போக முடியும். ஸோ இவங்களோட ஸ்டோரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இப்போ நாங்கள் சாம்சங் ஷோரூம் உள்ளுக்கு போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம்சங் டிவி இருக்குது, சாம்சங் மானிட்டர்ஸ் இருக்குது, அதே மாதிரி இதில் பார்த்துக்கொள்ள முடியும். லேப்டாப்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது சோனி போகலாம். சோனியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோனி டிவி அண்ட் அதே மாதிரி இதில் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிட்னஸ் ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எப்படி நாங்கள் ஒரு அஃபிலியேட் மூலம் ஏர்ன் பண்ணிக்கொள்வது, அஃபிலியேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்கள் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தினபால குரூப் அப்படின்றதுக்கு கீழே இவங்களோட கண்டெக்ட் அபவுட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கான வேக்கன்சிஸையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கொடுத்துருக்காங்க.
சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஷோரூமில் ஒர்க் பண்ண விரும்பினீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். அதற்கான ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு அதற்கான ஆப்ஷனும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், உங்களுடைய சிவியை அப்லோட் பண்ணி கேண்டி நுகேகொட 2 பிரான்ச்சஸ் இருக்குது. இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும். இல்லை அஃபிலியேட் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஏர்ன் வித் அஸ், அஃபிலியேட் பார்ட்னர் போர்ட்டல் லாகின் சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டாக அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஏர்ன் வித் அஸ்ன்னு சொல்கிறது வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அஃபிலியேட் ஏர்ன் வித் அஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உள்ளுக்கு போனதுமே அதோட இன்டர்ஃபேஸ் இவ்வாறு தான் இருக்கும். இதில் அவங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சிங்களத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெஜிஸ்டர் ஆஸ் அன் அஃபிலியேட்னு சொல்கிறது கீழால் 7%க்கும் அதிகமான கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனல் கோட் கொடுப்பாங்க. இந்த ட்ரெக்கிங் கோட் வந்து யூனிக்கான ஒரு கோட் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ் வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, கீழே இவங்களோட அஃபிலியேட் போர்ட்டலோட டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜஸில் இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு ரீல்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நீங்கள் வந்து ரீல்ஸ் செஞ்சு இவங்களோட ஷோரூமுக்கு போய் ரீல்ஸ் செஞ்சு அதை வந்து நீங்கள் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அதில் வந்து உங்களோட லிங்கை கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் சம்மந்தமான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்ததை விட இந்த ஷாப்னோன்னு சொல்லி அந்த ஜென்ரேட் ஆகின லிங்கையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் ஆகி பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கான கமிஷன் வந்து கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸை வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஸோ யூடியூப் அண்ட் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் வீடியோ ரீல்ஸ் போடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுத்து ரிவ்யூ பண்ணி அதற்கான லிங்க்கை கொடுத்து நீங்கள் வந்து மணி அனுப்பலாம். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து பார்க்கலாம். கீழே வந்தோடனே உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆஸ் அன் அஃபிலியேட் பார்ட்னர்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் அதே மாதிரி அட்ரஸை வந்து இந்த இடத்துல கொடுங்க. இந்த இடத்துல வந்து அக்கௌண்ட் இமெயில், ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன இமெயில் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த இமெயிலை கொடுத்துக்கொள்ளுங்க. இதற்கான ஒரு யூசர் நேம், ஒரு பாஸ்வேர்ட் கொடுங்க. உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொமோஷன் மெத்தட்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து இந்த லிங்க்கை வந்து எவ்வாறு ப்ரொமோட் பண்ண போகிறீங்க அப்படின்றது, அதாவது இதில் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக், யூடியூப், உங்களுக்கு வெப்சைட் வந்து இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இதை வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். வாட்ஸ்அப் குரூப்ஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதை கூப்பன், ஸோ ஒரு வெப்சைட்டில் வந்து கூப்பனாக வந்து ஷேர் பண்ணியும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். அப்படியே கீழே வந்தோன்னு சொன்னால் ப்ளீஸ் செலக்ட் ஃப்ரம் ஆப்ஷன் பிலோ வாட் டைப் ஆஃப் கண்டென்ட் வில் யூ யூஸ் ஆஸ் அன் அஃபிலியேட் பார்ட்னர். ஸோ நீங்கள் வந்து கண்டென்ட்ஸ் வந்து எந்த டைப்பான கண்டென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதாவது எப்படி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, போஸ்ட் மூலமாகவா, வீடியோ மூலமாகவா, ப்ளாக் ஸ்பாட் மூலமாகவா, போஸ்ட் மூலமாகவா நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க, எந்த மெத்தடில் வந்து ஷேர் பண்ண போகிறீங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ கொடுக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொமோஷனல் வீடியோஸ் கொடுக்கலாம். நீங்கள் ஷோரூம் டூர் வீடியோ ஒன்று செஞ்சு அதன் மூலமும் ஏர்ன் பண்ணலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் நீங்கள் இதில் கொடுக்கலாம். அதாவது உங்கள் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கை வந்து இந்த இடத்துல கொடுக்க முடியும். அதே மாதிரி யூடியூப் சேனலோட லிங்க், ஃபேஸ்புக் பேஜோட லிங்க், டிக்டாக்கோட லிங்க், அதே மாதிரி உங்களோட வெப்சைட்டோட லிங்க்கையும் நீங்கள் கொடுக்கலாம். கீழே வந்து பேங்க் நேம்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கமிஷன்ஸை வந்து வித்ட்ரா பண்ணுறீங்களோ அதோட பேங்க் நேமை கொடுங்க, எந்த பிரான்ச்னு சொல்லி கொடுங்க, அக்கௌண்ட் நேமை கொடுங்க, அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க. ஸோ அதன் பின்னால் இந்த இடத்துல என்னோட டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக் கொடுங்க. டிக் கொடுத்து ரெஜிஸ்டர் ஆஸ் அஃபிலியேட்னு கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணின உடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் ஆஸ் அன் அஃபிலியேட்னு சொல்லி உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணோம். ஸோ அதன் பின்னால் கீழே வந்து டேஷ்போர்டை பார்த்துக்கொள்ள முடியும். அஃபிலியேட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்ரூவ்டுன்னு சொல்லி வரும். ஸோ அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அது பின்னால் இந்த இடத்துல அப்ரூவ்டுன்னு சொல்லி வரும். அதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டோட இமெயிலை பார்த்துக்கொள்ள முடியும். அஃபிலியேட் ஐடி ஒன்று கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அஃபிலியேட் லிங்க் ஒன்று வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. டேஷ்போர்டில் உங்களுக்கு டோட்டல் ரெஃபரல்ஸை பார்த்துக்கொள்ள முடியும். டோட்டல் விசிட், எத்தனை பேர் உங்களோட லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி
வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துக்கொள்ள முடியும். உங்களுடைய டோட்டல் ஏர்னிங் அதை இந்த இடத்துல பார்த்துக்கொள்ள முடியும். கீழே வந்து உங்களுக்கு அதுக்கான ஒரு கிராஃபையும் வந்து கொடுத்துருக்காங்க. விசிட்ஸ்க்கான கிராஃப் ஒன்று, ரெஃபரல்ஸ்க்கான கிராஃப் ஒன்று இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே ரெஃபரல்ஸ்னு சொல்கிற ஆப்ஷனை பார்த்துக்கொள்ள முடியும். நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு ரெஃபரல் ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஷோ பண்ணணும். அதே மாதிரி விசிட்ஸ், ஸோ உங்களுடைய லிங்க்கை கிளிக் பண்ணி யாரெல்லாம் விசிட் பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல டேட்டோட வந்து உங்களுக்கு ஷோ பண்ணணும். பே அவுட்ஸ்னு சொல்கிற ஆப்ஷனில் நீங்கள் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல பே அவுட்ஸ் எடுத்துக்கொள்ள முடியும். கூப்பன்ஸ்னு சொல்கிறதுல உங்களுக்கு கூப்பன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ தான் வந்து நாங்கள் இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இது எதுவுமே ஷோ பண்ணதில்லை. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து வெப்சைட்ஸ் மூலம் ஏர்ன் பண்ணலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அஃபிலியேட் லிங்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அஃபிலியேட் லிங்க்கில் எப்சண்ட் எக்கோடேங்க் L130ன்னு சொல்கிற இந்த இங்க் டேங்க் பிரிண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இதோட மேலே இருக்கிற இந்த URL நீங்கள் Ctrl+C ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கொள்ளணும். காப்பி பண்ணதன் பின்னால் திரும்பவும் நான் வந்து இவங்களோட அஃபிலியேட் லிங்க்னு சொல்கிற இந்த பேஜுக்கு வரேன். இதில் வந்து நீங்கள் அந்த லிங்க்கை வந்து Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதன் பின்னால் கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10 இது மாதிரி ஒரு தடவையில் 10 லிங்க்ஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்லக் டெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்லக் டெக்ஸ்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பேர் கொடுத்தேன்னு சொன்னால் என் பேருக்கு ஏற்ற மாதிரி அது க்ரியேட் ஆகி வரும். நான் இந்த இடத்துல என்னோடய நேமை கொடுக்குறேன், கொடுத்து க்ரியேட் பண்ணுறேன். ஒரு அஃபிலியேட் லிங்க் வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆகியிருக்கும். ஸோ இது நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்த உடனே இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வெப்சைட் உள்ளுக்கு போகுது. இந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி யாராச்சும் ரெஜிஸ்டர் ஆகி ஸோ அந்த ப்ராடக்டை வந்து பை பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கமிஷன்ஸ் வரும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எப்படி நாங்கள் வந்து அஃபிலியேட்டில் ஜாயின் ஆகுது, எப்படி வந்து லிங்க்கை வந்து ஜென்ரேட் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்களை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி வீடியோவில் தினப்பால group.lkன்னு சொல்கிற வெப்சைட் மூலம் எப்படி நீங்கள் ஒரு அஃபிலியேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். வெப்சைட்டோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி நீங்களும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இதில் வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.